வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் அவர் ரொட்டீன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் பார்த்துக்கிட்டு வரோம். மைண்ட் செட்னு சொல்லும்பொழுது ஓவர் த பீரியட் தட் ஹாஸ் டு பி டெவலப்ட் யூ கேன் இம்ப்ரூவ் இட் அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம். ஆனால் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அது என்விரான்மெண்ட் என்றது என்ன? நம்முடைய சுற்றுச்சூழலை எப்படி பத்திரமா பாதுகாக்கணும், அது எப்படி சிறப்பாக இருந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு அதில் போதுமான அளவுக்கு என்ன என்ரிச்டு என்விரான்மெண்ட் இருக்கும் அப்படின்னு. என்விரான்மெண்ட்னு சொன்ன உடனேவே அதில் முதல்ல சுத்தமாக இருக்கணும், அது சுகாதாரமாக இருக்கணும். சுகாதாரமாக இருக்கிறதுக்கு சுகாதாரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பான்மையை வளர்த்து கொள்ளணும். மனப்பான்மை நம்ம சொன்னோம், மைண்ட் செட்டுன்னு சொன்னாலே அது ஒரு மனப்பான்மை. அந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா ஓவர் த பீரியட் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். அந்த மைண்ட் செட்டுன்னு சொன்னால் அதில் எப்போவுமே ஒரு சோம்பேறித்தனம், ஒரு லெத்தார்ஜிக் மைண்ட் செட், அதுக்கு முதல்ல அதை எஸ்யூ பண்ணணும். அது எஸ்யூ பண்ணிட்டாலே என்விரான்மெண்டல் பெட்டர்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொன்னால் அதில் முதல்ல காற்று மாசை தவிர்க்கணும். அப்புறம் விசினிட்டி அதை சுத்தப்படுத்தணும். விசினிட்டியோட குவாலிட்டியை ஓவர் த பீரியட் என்ன பண்ணணும், அதை என்ஹான்ஸ் பண்ணணும். இப்போ ரொம்ப பனி பெய்கிற இடம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், அங்கே விசினிட்டி பார்க்கறதுல தூரத்தில் இருக்கிற பொருள் அது தெளிவாக தெரியணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ணணும், வாகனங்களை சிறப்பாக ஓட்டி செல்ல முடியும். வாகனங்களை சரியாக ஓட்ட முடியலன்னா அது இட்டுமே லைக்லி டு ஃபேஸ் என்ன, அது எங்கேயான டீரெயில் ஆகும். ரயில் அப்படின்னு சொன்னால் தண்டவாளத்துலேருந்து இந்த டீரெயில் ஆகும். அப்புறம் ஏரோப்ளேன் ஆகாய விமானம் என்ன சொன்னால் விசினிட்டி சரியாக இல்லைன்னா அதனால் லேண்ட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் அது தரையிறங்கிறதும் கஷ்டம், அது வான ஊர்தியை மேலே எடுத்து செல்றதும் கஷ்டம், விசினிட்டி சரியாக இல்லைன்னா. அது என்னது, மாசு கட்டுப்பாடு இல்லாதனால மாசு என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் ரொம்பவும் மாசு அடைந்திருக்குது. மேலும் என்ன பெரிய அளவில் ஸ்ட்ராங்கர் சென்ஸில் திக் ஃபோம் இருக்குது. அதாவது பனி பெய்யுறது அப்படின்னு சொன்னால் வான ஊர்தி இருக்கே, அது ஆகாய விமானத்தை தரை இறக்கிறதும் சிரமம், அதை மேலே ஏற்றி செல்றதும் சிரமம். அதனால் என்ன பண்ணோம், ஃப்ளைட்ஸ் டிலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளைட்ஸ் எல்லாம் டிலே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில் போகிறது வரதெல்லாம் குறைபாடு உடையதாக இருக்கும். அதில் தடை ஏற்படும். இது தனிப்பட்ட முறையில் ஆகாய விமானத்துக்கும் ரயிலுக்கும் சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ட்ரெயின் போக போக நம்ம தரையில் நடக்கிறவங்களுக்கு, பஸ்ஸில் போகிறவங்களா இருந்தாலும் டூ வீலரில் போகிறவங்களா இருந்தாலும் எந்த வாகன ஓட்டியாக இருந்தாலும் விசினிட்டி கிளியராக இல்லைன்னா அங்கு என்ன வாகனங்களை ஓட்டி செல்வது தவிர்க்க வேண்டும். அப்புறம் வாகனத்தை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அதனோட கார்பரேட்டரில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கணும். காரில் நம்ம டீசல் போட்டு வண்டியை பிரயாணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கார்பரேட்டரை அடிக்கடி சுத்தப்படுத்தணும். ஏன்னு சொன்னால் வண்டியிலேருந்து வரக்கூடிய பெட்ரோலையோ டீசலையோ எரித்த பிறகு வாகனத்துக்கு சக்தியை கொடுத்த பிறகு பாக்கி உள்ள கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணோம், அது கருப்பாக புகை வரும். அது இல்லாமல் அது என்விரான்மெண்ட்டை மிகவும் என்ன பண்ணோம், அசுத்தப்படுத்தினா இருக்கிறவங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டியை சுத்தமான காற்று சுவாசிக்கிறதுக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் சுத்தமான காற்று சுத்தமான நீர் அப்படின்றது அத்தியாவசியம் சொன்னால் அது இரண்டுமே இந்த மாதிரி என்விரான்மெண்ட் மாசுபடுவதனால என்ன பண்ணுறது, சுத்தமான நீரும் சுத்தமான காற்றும் கேள்விக்குரியதாக ஆகிவிடும். அதனால் என்விரான்மெண்ட்டை பாசிட்டிவாக இருக்கிற மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும்னு சொன்னால் என்விரான்மெண்ட்டை தூய்மையாக வளர்த்துக்கணும். என்விரான்மெண்ட்டு தூய்மையாக இருக்கணும். சுற்றுச்சூழல் தூய்மையாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்கணும், அதுபோல மனப்பான்மை, அதாவது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் டு ஹாவ் தி கிளியர் என்விரான்மெண்ட் பொல்யூஷன்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வளர்த்துக்கணும். அது என்னாச்சு, டே டு டே ரொட்டீனில் அது இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மட்டும்தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு நினச்சிட்டு போகக்கூடாது. எல்லா மாதத்துலேயும் எல்லா நாள்லேயும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நம்ம ஒரு தனி ஒருவனால் இந்த சுற்றுச்சூழல் மாசுபடலை அப்படின்னு நம்ம வச்சோன்னு வைங்க. அதுபோல் ஒருவரும் அந்த முயற்சியை எடுத்தால் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற முயற்சி அது ஒரு பெரிய இயக்கமாக மாறி சுற்றுச்சூழல் பாதுகாப்பானதாக மாறுவதற்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. ஆனால் அது என்ன வாயில சொல்கிற மாதிரி இந்த 10 செகண்டில் சொல்லக்கூடிய செய்தி இல்லை, அது ஒரு பெரிய முயற்சி. அதனால தான் சொன்னால் அது ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும்.
எப்பறம் என்ன செய்யணும், க்ரீன் என்விரான்மெண்ட் இருக்கணும் என்ன சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வெஹிக்கிள்லேயும் அந்த மாதிரி மாசுபடக்கூடிய பெட்ரோலு டீசல் அதெல்லாம் பயன்படுத்துகிற வண்டியாக இருந்தால் அதை சுத்தமாகவும் பராமரிக்கவும் வேண்டும். அப்பப்போ அதை என்ன பண்ணிக்கணும், சுத்தம் பண்ணிட்டாக்க ஓரளவுக்கு அந்த அதுலேருந்து வரக்கூடிய மாசை நம்ம தவிர்த்துடலாம். இன்னும் எப்படியெல்லாம் மாசு கட்டுப்பாடுக்கு நம்ம முயற்சி செய்யலாம், அதற்கு நம்முடைய மனப்பான்மை எந்த அளவில் துணை செய்வதாக அமையணும் அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.